குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 922 பிரணவ யோகம். நாடும் பிரணவம் நடு இரு பக்கமும் பாடும் அவாவாய் பறந்து அங்கு நின்றது. நாடும் நடுவுள் முகம் நம சிவாய ஆடும் சிவாய நம புறவட்டத்து ஆயதே. ஒருவர் பிரணவத்தை நடுவாக இரு கண் பார்வையையும் பொருந்தி நோக்க வேண்டும். அச்சமயத்தில் அந்நாக்கு பகுதியில் உணர்வாக பாய்வது நம சிவாய என்பது. அது சிரசை சூழ சோமவட்டமாய் விரிந்து சிவாய நம என்பது விளங்கும். நாடும் அப்படின்னா நாடுங்கள், ஆடும் அப்படின்னா அசையும், புறவட்டம் அப்படின்னா தலையை சூழ உள்ள பகுதி. விரும்பும் பிரணவ மந்திரத்தை ஆக்ஞையில் நடுவாக இரண்டு பக்கமும் உள்ள சிவாக்னியான ஒளியை கொண்டு நோக்குங்கள். அஃது அசைவினை ஏற்படுத்தும். பயிற்சியாளரின் வாயில் பொருந்தி நிற்கும். அப்போது அந்நாக்கில் உள்ளே உண்டாவது நமசிவாய ஆகும். பின்பு வெளியில் தலையை சூழ உள்ள பகுதியில் சிவாய நம என்பது விளங்கும். பாடல் 923 மாற்றி உச்சரிக்கும் முறை. ஆயும் சிவாய நம மசிவாயன ஆயும் நம சிவாய எனம சிவா ஆயுமே வாய நமசி என்னும் மந்திரம் ஆயும் சிகாரம் தொட்டு அந்தத்து அடைவிலே. ஆயும் அப்படின்னா ஆராயும், சிகாரம் தொட்டது அந்தத்து அடைவிலே அப்படின்னா சி முதலாக இட்டு கடைசி வரையில் மாறும் முறை சொல்லப்பட்டது. இதில் சிவய நம என்பதை 4 முறை மாற்றி அமைப்பது கூறப்பட்டுள்ளது. அதாவது சிவாய நம மசிவாயன நம சிவாய எனம சிவ வாய நமசி என்னும் மந்திரம் சிகாரம் தொடங்கி சிகாரம் இறுதியாக சக்கரம் அமையும். பாடல் 924 51 எழுத்துகளும் அடைக்கப்படும் விதம். அடைவினில் 50 ஐயைந்து அறையின் அடையும் அறை ஒன்றுக்கு ஈரெழுத்து ஆக்கி அடையும் மகாரத்தில் அந்தமாம் ஷவ்வும் அடைவின் எழுத்து 51 அமர்ந்தே. அடைவினில் அப்படின்னா முறையான, ஐயைந்து அப்படின்னா 5 5 அறைகளில் 25 எழுத்துக்களையும் ஒரு அறைக்கு 2 எழுத்து வீதம் அமைக்க வேண்டும். பின் நடு அறையில் பிரணவத்தின் வட்டத்தில் ஷ என்ற எழுத்தை 3வதாய் அமைக்க வேண்டும். இப்படி செய்ய 51 எழுத்தும் அம்பல சக்கரத்துள் அடைபடுவதை காணலாம். பாடல் 925 சக்கரத்தின் வெளிப்பகுதி. அமர்ந்த அரகர ஆம் புறவட்டம், அமர்ந்த அரிகரி ஆம் அதன் உள்வட்டம், அமர்ந்த அசபை ஆம் அதனுள் வட்டம், அமர்ந்த ரேகையும் ஆகின்ற சூலமே. அமர்ந்த அப்படின்னா பொருந்திய, அரகர அப்படின்னா ஹரஹர, அரிகரி அப்படின்னா ஹரி ஹரி, ரேகை அப்படின்னா கோடு அதாவது வரி, ஆகின்ற சூலம் அப்படின்னா சூலமும் இட வேண்டும். அந்த சக்கரத்தின் வெளிவட்டத்தில் அரகர என்றும் அதனை அடுத்திருக்கும் உள்வட்டத்தில் அரிகரி என்றும் அதற்கு அடுத்த உள்வட்டத்தில் அம்சம் என்ற அசபையும் சக்கரத்தின் கோடுகளின் முடிவில் சூலமும் இட வேண்டும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 926வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.